நீயும் சந்திரன்னு ஒரு தேவன்னு ஸ்தானத்துல தானே உட்கார்ந்துருக்க. இந்த சந்திரன்கிற பதவியில உன்னை உட்கார வச்சதே அவன் தானே. அப்போ அவன் உன்னை கூப்பிட்டுட்டான்னா உனக்கு தக்கது. உனக்கு தகுதியான செயல் என்ன? இறங்கி வருவது தானே. சரி, அவன் பகவான்கிறத கூட விட்டுடு. எவ்வளவு அழகான குழந்தை. எங்க குழந்தை கண்ணனோட முகத்தை ஒரு தடவை பாருடா. இந்த குழந்தை கூப்பிடுறதுன்னா யாருக்காவது வர வேண்டாம்னு தோணுமாடா? அவன் கூப்பிட மாட்டானான்னு ஆசைப்பட்டு அவன் வர வேண்டாம். அப்ப உனக்கு தக்க செயல் என்ன, உனக்கு ஏற்ற செயல் என்ன என்பதை அறிவியேல். நீ அறிவாய் என்றால் என்ன செஞ்சா சரியா இருக்குங்கிறது உனக்கு தெரியும்னா, சந்திரா பபார், இது நான் உனக்கு விடுக்கக்கூடிய எச்சரிக்கை. ஏ சந்திரா, இப்படியெல்லாம் இந்த வஞ்சிப்பது, ஏமாத்துறது, வரேங்கிறது போக்கு காட்டுற வேலையே கிடையாது. சலம் செய்யாதே, ஏமாற்று வேலையெல்லாம் பண்ணாத, ஒழுங்கா இறங்கி வா. அப்பவும் சந்திரன் வரமாட்டேங்கிறான். அப்படியே வானத்திலேயே இருந்து வேடிக்கை பார்த்தான். பெரியாழ்வார் யசோதை கேட்கறாளாம், ஏண்டா என் பதட்டம் புரியலையாடா? என் குழந்தை அழுதுண்டு சந்திரன் வேணும்னு கேட்கறான். என் குழந்தை எது கேட்டாலும் நான் கொடுத்துடுவேன். ஆனா உன்னை வேணும்னு கேட்கறான், என்னால கொடுக்க முடியலையேன்னா. சந்திரன் சொன்னானா, இது என்ன நன்னாதான் இருக்கு. உன் குழந்தை 1000 விஷயம் கேட்கும், அதுக்கெல்லாம் நான் தான் கிடைச்சேனா? கொடுத்துதான் ஆகணுமான்னா. அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, ஏண்டா நீ குழந்தையெல்லாம் பெத்தது இல்லையா? மக்கள் பெறாத மலடன் அல்ல ஏல். பெண்ணுக்கு சொல்றோம் இல்லையா, மலடின்னு, பெண் குழந்தை பிறக்கலைன்னா. அது போல ஆணுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் மலடன் அப்படின்னு பேரு. மக்கள்னா குழந்தைகள்னு அர்த்தம். மக்கள் பெறாத, குழந்தைகளை பெற்றெடுக்காத மலடன் அல்லையேல். நீ ஒன்னும் மலடன் கிடையாதுடா, உனக்கும் ஒரு மனைவி உண்டு. நட்சத்திரங்கள் எல்லாம் சந்திரனுக்கு மனைவியர். அந்த நட்சத்திரங்களோடு சந்திரனுக்கு குழந்தைகள் உண்டு என்றெல்லாம் வரலாறு பார்க்கிறோம். ஏண்டா, 27 நட்சத்திரங்களை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் பெற்றெடுத்தவன் தானே நீ. அப்போ குழந்தை ஒண்ணு ஆசைப்பட்டதுன்னா பெற்றோர் மனம் அதை பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் இயங்கும். இது தெரியாதாப்பா? பேரண்ட் சைக்காலஜி உனக்கு தெரியாதா? அப்ப என் குழந்தை நீ வேணும்னு இடுப்புல உட்காந்து கேட்டுன்னு இருக்கா. மக்கட் பெறாத மலடன் அல்லையேல். உனக்கு குழந்தை குட்டி உண்டுன்னா, உனக்கும் குழந்தைகள் உண்டு என்றால், குழந்தையின் மனத்தை அறிந்தவன் என்றால், குழந்தை எது நினைத்தாலும் பெற்றோர்கள் பெற்றுத்தர விரும்புவார்கள் என்பதை நீ உணர்ந்தவன் என்றால், வா கண்டாயின்ட்டான். வானா வான்னு அர்த்தம், அது புரிஞ்சு கொடுத்து. வா கண்டாயினா என்ன அர்த்தம்னா, இப்ப நீ வரலன்னா பாருன்னு அர்த்தம். சொல்லுவோம் இல்லையா, பார் இப்ப நீ வரலன்னா பாரு, அதான் வா கண்டாய். ஒழுங்கா வந்துடு. நீ வரலன்னா பாரு, உன்னை தொலைச்சிடுவேன். ஏன்னா எங்க கண்ணன் அடுத்து அழ ஆரம்பிச்சிருவான். இடுப்புல தூக்கி உட்கார வச்சுன்னு வேற எங்கேயாவது காட்டினாலும் சுட்டி சுட்டி காட்டி உன்னைத்தான் வேணுங்கிறான். உன்னையே சுட்டி காட்டும். அப்படி இருக்கும்போது இதற்கு மேல் பொறுக்க முடியாது. சந்திரா, ஒழுங்கா வா.